அடுத்தது நாம பார்க்க போற டாபிக் என்னன்னா இன்சர்ட்ல ஸ்மார்ட் ஆர்ட் அப்படின்ற ஒரு டாபிக் பத்தி நாம பார்க்க போறோம். ஓகேங்களா? இந்த டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பரான ஒரு டாபிக். இன்கேஸ் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா யாருக்காவது ஒரு கிராஃபிக்கலா ஒரு டேட்டாவை ரெப்ரசென்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த ஸ்மார்ட் ஆர்ட் யூஸ் பண்ணிக்கோங்க, ரொம்ப சூப்பரா இருக்கும். சரிங்களா? இப்போ இதில் பாருங்க, இதில் இருக்கிற மாதிரியே நம்ம பண்றதா இருந்தா நான் என்ன பண்ணலாம்னா இன்சர்ட்ல போயிட்டு ஸ்மார்ட் ஆர்ட்ல அதே தீம் நான் சூஸ் பண்ணிக்கிட்டு இப்போ இங்கே இதை நான் ட்ராக் பண்ணி இந்த கார்னரில் நான் ப்ளேஸ் பண்ணிடுறேன். பாருங்க, இதில் இருக்கிற மாதிரியே நான் டைப் பண்ணுறேன். நான் என்ன பண்ணுறேன்னா பேசிக் அப்படிங்கிறத டைப் பண்ணுறேன், BASIC பேசிக். அந்த இங்கே வந்து பார்த்தீங்கன்னா C அப்படிங்கிறத டைப் பண்ணியாச்சு. இங்கே வந்து ஊப்ஸ். உங்கள் கண்டென்ட்டில் எது வந்து பார்த்தீங்கன்னா கிராஃபிக்கலாக ரெப்ரசென்ட் பண்ணணுமோ அதை மட்டும் நீங்கள் தெளிவாக நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஜாவா அப்படிங்கிறத நான் டைப் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபைனலாக நான் ஃப்ரீ அப்படிங்கிறத நான் டைப் பண்ணிக்கிட்டேன். ஓகேங்களா? இப்போ இதில் பாருங்கள், இந்த ரெண்டு தீம்லேயும் பார்த்தீங்கன்னா கிராஃபிக்கலாக ஈஸியாக இருக்குது பார்க்குறதுக்கு. இன்கேஸ் நான் வேறு ஏதாவது ஒரு தீம் நான் யூஸ் பண்ணுறதா இருந்தால் அந்த தீம் நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா போதும், ஆட்டோமேட்டிக்காக பாருங்கள் உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும். இதே கலர்ஸ் கூட நீங்கள் என்ன பண்ணலான்னா ஈஸியாக நீங்கள் இதில் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இப்போ இந்த கார்னரில் பாருங்கள், எனக்கு இந்த தீம்லேயும் நான் கலர்ஸ் சேஞ்ச் பண்ணுறேன் அப்படின்னா கலர்ஸ் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேவா? இதில் என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டேட்டாவை டைப் பண்ணுறீங்கன்னா இதே மாதிரி நீங்கள் பண்ணணும்னா நீங்கள் ஷேப்ஸில் போய் பண்ணணும். ஆனால் ஷேப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களே என்ன பண்ணுறாங்க, நிறைய டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ் யூஸ் பண்ணி இந்த மாதிரி நிறைய டெம்ப்ளேட்ஸ் அவங்க கொடுத்துருக்காங்க. இது 3D ஃபார்ம்லேயும் இருக்குது. நீங்கள் 3D ஃபார்ம்ஸ்லையும் நீங்கள் என்ன பண்ணலான்னா உங்கள் டேட்டாவை ஈஸியாக நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்க முடியும். அப்போ ஒருத்தருக்கு நம்ம சொல்லும்போது ஈஸியாக நீங்கள் கிராஃபிக்கலாக நீங்கள் இந்த வேர்ட் டாக்குமெண்ட்டில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா?